ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டியில் சும்மா மேகி பீஸா பர்கர்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா நம்ம வெளியில் போய் நமக்கு தேவை என்னென்னு சொல்லி இன்றைக்கி சைனீஸ் ஃபுட்டு அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டுன்னு எல்லாமே நம்ம தின்னுக்கிட்டு இருந்தால் கூட நம்ம கிராமத்தில் செய்கிற இந்த மாதிரியான உளுந்த புட்டு, ராகி புட்டு, எள்ளு புட்டு இதுக்கெல்லாம் ஈடு இணைய கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்றைக்கி உளுந்த புட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு கப் உளுந்தை எடுத்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த பக்கமாக அந்த பக்கமாக நல்லா இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதனுடைய பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு ஸ்மெல் அதிலேருந்து வரும், வாசம். ஓகே, இப்போ அந்த வாசம் வந்தோடனே இந்த பதத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். பச்சரிசி மாவு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ பச்சரிசி மாவையுமே ஒரு 1/4 கிலோ மாவையும் கொட்டி இதையும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா இப்படி வறுத்து எடுத்துட்டு இதை நம்ம ஃபேனில் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா இப்படி நம்ம பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வர்ற இது ஸ்டேஜில் இப்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். மாவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கண்டிஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு அரை முடி தேங்காயும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக துருவி போட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும். ஒரு 4 ஏலக்காயும் மேலே வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமுமே கவர் பண்ணிடுங்க. வெள்ளை துணியில் அவிச்சு எடுத்தோம்னா அது வேறு லெவல் தாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நான் இட்லி குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இன்றைக்கி இதை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் இது நல்லாவே ஆவியில் வேக விட்டுருவோம். ஓகேங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த உளுந்தம்புட்டு கொஞ்சம் பேக் பெயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்றப்போ வேறு லெவலாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லாவே அது பெனிஃபிட் தெரியும். இப்போ நாட்டு சர்க்கரையை நம்ம கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட 2 வாழைப்பழம், அப்புறமா நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட நல்லா அப்படியே பிசைஞ்சு அப்படியே உருட்டி கொலக்கட்டை மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை புட்டாவே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு தட்டை எடுத்தாச்சு, சைடில் 2 பழத்தை வச்சாச்சு, அப்படியே புட்டை அப்படியே கரண்டிகள் அள்ளி போட்டாச்சு, இப்படி ஸ்பூன் எடுக்க வேண்டியதான், அப்படியே அள்ளி சாப்பிட வேண்டியதான், வாழைப்பழத்தை அப்படியே பிசைஞ்சிக்கிற வேண்டியதான். வேறு லெவலுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?